Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 7th question, test yourself in chapter 3. So 7th question paranga, a man invests a certain sum of money in 6% 100 rupees shares at 12% premium at 12 rupees premium. When the shares falls to 96 rupees, he sold out all the shares and bought and invested the proceeds in 10% 10 rupees shares at rupees 8. If the change in his income is 540, then find the சம் இன்வெஸ்டட் ஒரிஜினலி. ஸோ சேம் சம் தான். சிக்ஸ்த்து சம்மில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் செவன்த் சம்மும். இதில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, சம் இன்வெஸ்டட் ஒரிஜினலி. இன்வெஸ்டட்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இது ரொம்பவே ஈஸியான சம் தான். ஸோ செவன்த் கொஸ்டின் வந்து கிவன் கிளியராக எழுதிக்கலாம். கிவன் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 6% டிவிடெண்ட்டு. என்வி வந்து 100 ருபீஸு. ப்ரீமியம் வந்து 12 ருபீஸ். 12 ருபீஸ்னால் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். லைக் எம்வி வந்து 100 + 12 which is equal to 112. ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஷேர்ஸ் ஃபெல்ஸ் டூ. ஸோ இப்போ வந்து 96 ருபீஸ்க்கு எம்வி வந்து எவ்வளோ வந்துடுது? 96 ருபீஸாக வந்துடுது. ஸோ இப்போது 96ஆக வந்துட்டதுக்கப்புறமா இவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேவா? செல் பண்ணி இது வந்து செகண்ட் கேஸ் 1ல் வந்து இவ்வளோ தான் இன் டீட்டெயில். ஃபஸ்ட் கேஸில் இது தான் டீட்டெயில். செகண்ட் கேஸில் வந்து எம்வி வந்து 96ஆக வந்துட்டு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டிவிடெண்ட் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 10%. என்வி வந்து 10 ருபீஸ் அண்ட் 10 ருபீஸ் வந்து எம்வி வந்து 8 ருபீஸாக மாற்றிக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்கம் கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம் இன்னொரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம் ஈக்குவல் டு 540. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க டீட்டெயில். ஸோ இப்போ பாருங்கள், ஈஸியாகவே சம் போடலாம். டு ஃபைண்ட் வந்து சம் இன்வெஸ்டட் ஒரிஜினலி, அதாவது சம் இன்வெஸ்டட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம கிளியராக எழுதலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்ல நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தெரியாது, அதே மாதிரி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தெரியாது. ஸோ இப்போ பாருங்கள், லெட் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பி சம் இன்வெஸ்டட்னாவே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம எக்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லெட் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ன்னு வச்சுட்டதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இது வந்து ஃபஸ்ட் கேஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து செகண்ட் கேஸ். ஸோ இது ஃபஸ்ட் கேஸ், இது வந்து செகண்ட் கேஸு. ரெண்டுத்துக்குமே நம்ம ஆனுவல் இன்கம் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் இதுதான் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்கம் சேஞ்சுன்னு கொடுத்துருக்கிறதுனால ரெண்டு இன்கமும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 540 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கான நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை எம்வி 112. ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ இங்கே வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும்ல. இதுக்கான டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம இப்போது எதை எடுக்கணும்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ எம்வி. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இதுதான் x/112 இன்டூ எம்வி. எதை எடுக்கணும்னா இப்போ சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இது தான் நம்ம எம்வியாக எடுக்கணும். அந்த எம்வி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 96. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 96 x/112, ஆர் இது வந்து நம்ம கேன்சல் கூட பண்ணிக்கலாம். நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணி இல்லை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பிகாஸ் டினாமினேட்டர் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்குது. ஸோ அப்படியே வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே தெரியும். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இன்கம் தான். ஸோ ஆனுவல் இன்கம் கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்துக்கும். ஆனுவல் இன்கம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டி பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. ஸோ ஆனுவல் இன்கம் ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் x/112. டி பர்சன்டேஜ் வந்து 6%, 6/100 இன்டூ என்வி வந்து 100 தான். ஜஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 6x/100
112 தான் வந்து இதோட ஆனுவல் இன்கம். ஃபர்ஸ்ட் கேஸோட ஆனுவல் இன்கம் வந்து 6x by 112. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஸோ நம்ம இதுக்கான டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கல. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு நான் இதை பேக் பெனில் எழுதுறேன் ஸோ தட் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை எம்வி. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 96x by 112 டிவைடட் பை எம்வி. எம்வி வந்து நம்மளுக்கு இங்கே 8 rupees தான். ஸோ 8 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 8 வந்து இது வந்து மேலே போச்சுன்னா நம்மளுக்கு எப்படி வரும்னா 96x by 112 இன்ட்டு 1/8 அப்படின்னு வரும். ஸோ 8 96 மட்டும் நான் கேன்சல் பண்ணுறேன். இது 1 டைம், இது வந்து 12 டைம்ஸ். ஸோ 12x by 112. ஸோ இதுக்கான நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 12x by 112 இன்ட்டு டி பர்சன்டேஜ் வந்து 10%, 10 by 100 இன்ட்டு என்வி வந்து 10 தான். ஸோ ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆனுவல் இன்கம். ஆனுவல் இன்கம் வந்து 12x by 112. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காங்கல்ல, இங்கே பாருங்கள். சேஞ்ச் இன் இஸ் ஆனுவல் இன்கம் ஈக்குவல் டு 540 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனுவல் இன்கம் சேஞ்ச் பண்ணோம், சேஞ்ச் இன் இஸ் ஆனுவல் இன்கம்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் உங்களோட ஆன்சர் வந்து 540 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் இஸ் ஆனுவல் இன்கம் ஈக்குவல் டு 540. அதாவது ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணணும். 12x by 112 minus 6x by 112 equal to 540. ஸோ டினாமினேட்டர் நம்மளுக்கு சேமாக இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். டினாமினேட்டர் மேலே மட்டும் 6xன்னு சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 540. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸை வந்து இந்த சைடு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி போகும்னா டினாமினேட்டரில் இருக்குது நியூமரேட்டரில் போகும், நியூமரேட்டரில் இருக்குது டினாமினேட்டர் வரும். ஜஸ்ட் கேன்சல் பண்ணணும் 90 டைம்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 0, இது வந்து 18, 10, 1, 10. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 18, 10, 10. ஓகே, 10080. ஸோ இதுதான் வந்து உங்களோட எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் வேல்யூன்றது என்னது, நம்ம இங்கே வச்சது வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த சம் இன்வெஸ்டட் ஈக்குவல் டு தேர்ஃபோர் த சம் இன்வெஸ்டட் ஈக்குவல் டு rupees 10,080. ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் தான். பட் எக்ஸ் வச்சு போடணும், இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் எல்லா சம்மும் கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.